அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பானு ட்ரெடிஷன் சேனலில் கருப்பு உளுந்தை வச்சு சாதம் எப்படி பண்ணுறது, உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு கருப்பு உளுந்து, உடைச்ச கருப்பு உளுந்து நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதில் டபுள் மடங்கு சாப்பாட்டு அரிசி 400 கிராம். இப்போ ஒரு டம்ளரில் போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் உளுந்துனா 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, அதாங்க கணக்கு. தக்காளி 4, சாம்பார் தூள் 3 ஸ்பூனு, நறுக்குன பெரிய வெங்காயம் 2. அடுத்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 4 ஸ்பூனு, கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, நெய் 3 ஸ்பூனு. அடுத்து வதக்கி அரைக்கிறதுக்கு சோம்பு 1 டீஸ்பூன், 2 பச்சை மிளகா, தேங்காய் ஒரு சின்ன துண்டு 3 எடுத்துக்கோங்க, முந்திரி 5 நம்பர், கல்லுப்பு 2 ஸ்பூனு. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அரிசியை நல்லா ஒரு தடவை கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து உளுந்த ஒரு தடவை 2 தடவை தண்ணியில் கழுவிடுங்க. கழுவிட்டு உடனே தண்ணியை வடிச்சிடணும். இப்போ இந்த கருப்பு உளுந்தை நம்ம வறுக்க போகிறோம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த உளுந்தை போட்டு இப்போ ட்ரையாக வறுக்கணும். இந்த கருப்பு உளுந்தில் அதிக அளவில் பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குதுங்க. இதை நம்ம டெய்லி அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா எலும்புகள் மூட்டு வலி, எலும்புகள் பலம் பெறும். இது கொஞ்சம் உதிரி ஆனோன்னா தான் அடுத்து எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். இப்போ உளுந்து ட்ரை ஆயிடுச்சுங்க, பாருங்கள், சல்லன்னு லேசாக வாசனை வருது. இப்போ நம்ம எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு வைங்க. இந்த கருப்பு உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சுங்க, கமகமன் வாசனையாக இருக்குது. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க. காஞ்சது எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ கடுகு, கருவேப்பிலை சேர்த்து அடுத்து நறுக்கின பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா பாதி வதங்கிச்சுங்க. இப்போ முந்திரி, தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு இதை அரைச்ச விழுதை சேர்த்துறேன். இந்த உளுந்தஞ்சோறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நார் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம ஜீரண உறுப்புகளை மேம்படுத்துது, குடலை சுத்தம் பண்ணுது. அடுத்து பொடிசா நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு தக்காளி முழுசாக கிடந்தா பிடிக்காது, அதனால நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டோன்னா உப்பையும் சேர்த்துருங்க, அப்போ தான் நல்லா மடங்கி வேகும். அடுத்து இதோட சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாங்க. அடுத்து கருப்பு உளுந்து வறுத்தது. அடுத்து தண்ணி ஊற்றிடலாம். 2 டம்ளர் தண்ணிங்க. ஏற்கனவே 2 டம்ளர் நம்ம அரிசியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ 2 டம்ளர் நம்ம அரிசி போட்டதுனால 4 டம்ளர் தண்ணி மொத்தம்.
இதோடையே அந்த ஊற வச்ச அரிசி தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாம் போட்டோம். இதோட கடைசியாக நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம் குக்கரை. வெயிட் போட்டுடலாம். இப்போ வந்து 2 விசில் விடணுங்க. சாப்பாட்டு அரிசி தானே, அதனால் 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. 2 விசில் வந்துச்சுங்க. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்போ குக்கர் நல்லா அரிச்சுங்க. வெயிட் எடுத்துகிட்டு திறந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். மிகவும் சுவையான கருப்பு உளுந்தஞ்சோறு தயாராகிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் 1 நாளாவது இது கண்டிப்பாக சாப்பிட்ணும். நன்றி, வணக்கம்.